இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. கியர் வந்து அதாவது ஃப்ரண்ட் ஷிஃப்டரு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, அதாவது கியர் வந்து மாற மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சைக்கிளில் கம்ப்ளைண்ட் என்னென்னா, சைக்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா நிறுத்தி போட்டு வச்சுட்டாங்க. அது சைக்கிளே எடுத்து ஓட்டாமையே நிறுத்தி போட்டு வச்சுட்டாங்க. அப்படி நிறுத்தி போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் சைக்கிள் எடுத்து ஓட்டும் போது ஷிஃப்டரை வந்து இந்த ட்ரிகர் நீங்கள் அழுத்துறீங்க, ஆனால் கியர் மாறலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் அதே இது பண்ணக்கூடாது. ட்ரிகர் அழுத்துறீங்க ஆனால் கியர் மாறலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஷிஃப்டரோட காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். எதனால் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாள் நிறுத்தி போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி கேபிள் பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி ரஸ்ட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா கியர் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் ரொம்ப நாள் நிறுத்தி போட்டு வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஷிஃப்டரில் ட்ரிகர் அழுத்தும் போது கியர் ஒர்க் ஆகலாம், மறுபடியும் அதை ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா ஷிஃப்டர் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேபிள் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி கேபிள் ரஸ்ட் ஆகிடுச்சுன்னா, ரொம்ப ரஸ்ட் ஆகிடுச்சுன்னா புது கேபிள் மாற்றிக்காங்க. லைட்டாக தான் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஆயில் போட்டு ரெடி பண்ணி நம்ம சைக்கிளை ஓட விட்டுறலாம் நம்ம. ஆனால் ரொம்ப ரஸ்ட் ஆகிடுச்சுன்னா சைக்கிள் மாற்றுறோம், இது கேபிள் மாற்றுற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.